குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல். ஸோ எக்ஸலன்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும்ப்பா கம்மிங் 12 வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதா, ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களுக்கு தான்ப்பா இந்த வீடியோ. அதை லேர்ன் பண்ணி அதில் டவுட் கேட்டிங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் எடுத்து கொண்டு போவீங்க, 3 மந்த்தில் கூட முடிப்பீங்களா, எப்படி முடிப்பீங்க, ஸோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோப்பா. ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் 12th அன்னைக்கு. ஸோ கம்பைல்டு சிலபஸ் ஆஃப் டிஆர்பி போர்டோட சிலபஸும் பாலிடெக்னிக் லெக்சர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த சிலபஸையும் டிஎன்பிசி ஏஇ சிலபஸையும் கவர் பண்ணி நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறோம். ஸோ இந்த 2 சிலபஸை நீங்கள் வந்து ரீட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த டாப்பிக்ல இருந்து தான் வந்து மேக்ஸிமம் கவர் ஆகுது. 95% இதுலேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா? இந்த 2 சிலபஸை படிச்சோம் அப்படின்னாவே நம்ம எஸ்எஸ்சி ஜெஇ, ஆர்ஆர்பி ஜெஇ, டிஎன்இபிஏஇ ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ 12th அன்னைக்கு ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் வந்து பேரலாக 2 சப்ஜெக்ட் உங்களுக்கு போகும். மார்னிங் ஒரு செக்ஷன், ஈவினிங் ஒரு செக்ஷன் போகும்ப்பா. ஸோ வந்து மார்னிங் வந்து 6 to 7:30, ஈவினிங் வந்து 8 to 10. ஸோ இந்த கிளாஸஸ் போகும். டே டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸ் வந்து ஜிஎஸ் கிளாஸ் கொடுத்துருவோம். ஸோ அது டே டைமில் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம். தென் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிற சப்ஜெக்ட் வந்து சர்க்யூட் தியரி அண்ட் தென் வந்து அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாஃப் நேமு, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செஷன் எத்தனை செஷன் வருது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ப்பா. செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் வந்து டிஆர்பி சிலபஸும் டிஎன்பிசிஏஇ சிலபஸும் கம்பைல்டாக மிங்கிள் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு யூனிட்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலி நமக்கு வந்து ஒரு செஷன் 1.5 hour வரும். ஸோ வந்து 390 செஷன் அப்படின்னும் போது டெக்னிக்கல் மட்டும் 585 hours வருதுப்பா. ஸோ இதை தாண்டி ஸ்பெஷலி இந்த ஃபவுண்டேஷன் பேட்சில் தான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் எம்சிக்யூ கிளாஸஸ் சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதுவே உங்களுக்கு 100 hours வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஜிஎஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு 500 hours மேலேயே வருது. அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலி நமக்கு வந்து 1085 hours வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஈஸிக்கும் நான் வந்து ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸ்டாஃப்ஸ் மட்டும் இன்னும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் ஆகலை. மற்றபடி ஈஸிக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஈவினிங்குள்ளே ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? அவங்களுக்கும் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு உங்கள் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வேறு இடத்துல பே பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணாமல் அவங்க கெரியரை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து போக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஷார்ட்டாக வந்து நீட்டாக படிக்கலாம். இன்னும் நிறைய விஷயம்ப்பா என்கொயரி பண்ணும்போது கேட்டிருந்தாங்க. அடுத்த கம்பைன்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி எங்கள் கிளாஸ் எடுத்து கொடுக்க முடியுங்களா அப்படின்னு ஒரு 2 கால்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாப்பா, நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம வந்து ஷார்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து கரெக்டான நாலேஜை வந்து எங்களால் டெலிவரி பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் இது வந்து இந்த கிளாஸஸ் வந்து இந்த செக்ஷன்ஸ் அத்தனையும் நம்ம கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக 7 to 8 month நாங்கள் எடுத்துப்போம்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். 3 monthல முடிக்கிறது அவ்வளோ வேல்யூபுளாக இருக்காது. நம்ம கண்டென்ட் மட்டுமே போதுமானதுப்பா. உங்களுக்கு வந்து வேறு எங்கேயுமே எந்த புக்கையுமே நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்ல. நம்ம கண்டென்ட் நம்ம ஸ்டாஃப் கொடுக்கறது மட்டும் போதுமானது. ப்ராப்பராக நான் வந்து 7 to 8 month ப்ராப்பராக கிளாஸஸ் வந்து லேர்ன் பண்ணிக்குவேன் மேடம் அப்படின்றவங்க மட்டும் உங்கள் என்விரான்மெண்ட் சுச்சுவேஷனை கரெக்டாக வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் படிக்கிறதுக்கு அப்படின்ற பர்சன்ஸ் நான் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வேலிடான ஒரு குவாலிட்டியான டீச்சிங் வந்து எங்களோட அகாடமியிலேருந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கு அசூரன்ஸ் கொடுக்குறேன். நம்மளோட கண்டென்ட் நம்ம ஸ்டாஃப் கொடுக்குற கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து எம்சிக்யூ புக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுவாங்கப்பா. அதை மட்டும் ப்ராக்டிஸ்க்கு வாங்கி நீங்கள் பயன்படுத்தினாவே போதும். வெளியில் எதையுமே நீங்கள் வந்து வேறு எந்த புக்ஸும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ப்ளஸ் ப்ராக்டிஸும் எடுப்பேன்றவங்க மட்டும் சரிங்களா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பாதியில் ட்ராப் ஆகிடுவேன், எனக்கு வந்து ஃபாஸ்ட் ரிவிஷனாக வேணுன்றதுலாம் ஒர்த்தாக இருக்காதுப்பா. சரிங்களா? ஸோ இந்த 5 years நாங்கள் லேர்ன் பண்ணதில் ஃபாஸ்ட் ரிவிஷனாக நீங்கள் வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வேணும்னு கேட்டு அதில் வந்து ஒர்த்தாக நாங்களும் உங்களுக்கு டெலிவரி பண்ண ஒரு ஃபீல் இல்லை, உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான லேர்னிங் கிடைச்ச ஒரு ஃபீல் வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம 7 to 8 month பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ப்ராப்பராக லேர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து
வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு, தென் வந்து யூனிட் வைஸ் முடிய உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். ஃபைனலி டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஃப்ரீயா தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெட்யூல் வைஸில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுவோம். எம்சிக்யூ கிளாஸும் இந்த டைம் வந்து ஃபவுண்டேஷன் பேட்சுக்கு இருக்குது. ஸோ இந்த எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்கள், ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா. இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து டோட்டலி நல்லா படிக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.